ஒரு குரங்கு நூலை பிடித்து பட்டம் பறக்கவிடும் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஊரடங்கு காலத்தில் மக்கள் பொழுது காலத்தில் மக்கள் பொழுதுபோக்குக்காக பல்வேறு விலங்குகளின் குறும்புகள், விளையாட்டுகள், அறிவார்ந்த செயல்கள் ஆகியவற்றை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இவன் தாரத்தாரியா வாழைப்பழம் சாப்பிடறத பார்த்தா காட்டுல இருக்க யானெல்லாம் பழம் கேட்டு பொட்டி கடிக்கும். என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். சரி, இந்திய வனப்பணி அதிகாரி சுசந்தா நந்தா தனது ட்விட்டர் பக்கத்தில் ஊரடங்கால் படிநிலை வளர்ச்சி விரைவாக நடைபெறுவதாக குறிப்பிட்டு குரங்கு பட்டம் பறக்கவிடும் காட்சியை பதிவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் வௌவால்களில் இருந்து மனிதர்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பரவ வாய்ப்புள்ளது என்றாலும் அது மிக மிக அரிதான நிகழ்வு என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டடா. சாரி சாட்டார், தொப்பைய பார்க்கும் போதே போலி. இந்தியாவில் 2 வகையான வௌவால்களில் கொரோனா குடும்பத்தை சேர்ந்த வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அது பற்றி மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விஞ்ஞானியான கங்கா கெத்கர் விளக்கம் அளித்துள்ளார். வௌவால்களில் கொரோனா குடும்பத்தை சேர்ந்த வைரஸ் இருந்தாலும் அவை மனிதனை தாக்கும் திறன் அற்றவை என்றும் கோவிட்-19 நோயை பரப்பும் புதிய கொரோனா வைரசுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்றும் கங்கா கெத்கர் தெரிவித்தார். ஓகே, மீட்டிங் முடிஞ்சது, நீங்களா போலாம். முதல் பால்லியே சிக்ஸர். வௌவால்களில் உள்ள வைரசுகளில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் மனிதர்களை தாக்கும் புதிய கொரோனா வைரஸ் பரிணாமித்திருக்கலாம். வௌவால்களில் இருந்து எறும்பு திண்ணைக்கு பரவி அதன் பிறகு மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என சீனாவில் நடைபெற்ற ஆய்வுகள் காட்டுவதாகவும் கங்கா கெத்கர் தெரிவித்துள்ளார். பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவன் கழுத்தை கழுத்து அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா? தூக்கி வீசிடுவேன், அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். என்ன தில்லு பாடுறா? அது மட்டுமா, பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு பல்லப்புறம் உடப்ப